நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மகரம் ராசி அன்பர்களுக்கு புதன் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 31/7/2026 அன்று முதல் புதன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு 15 நாட்கள், அதாவது ஆடி மாதம் கடைசி வரை கடகராசியில் குருவோடு சூரியனோடு இணைந்து சஞ்சாரம் செய்வார். 2/8/2026 அன்று முதல் சுக்கிர பகவான் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகி, கன்னிராசி சுக்கிரனுக்கு நேச வீடு. கன்னிராசியில் ஒரு மாத காலம் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். புதன் சுக்கிரன் மூலம் மகரம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் நன்மை தீமைகளை இந்த பதிவில் காணலாம். முதலில் சுக்கிர பகவானையும் புத பகவானை பற்றியும் காணலாம். புதன் கல்விக்கும் அறிவுக்கும் அதிபதியானவர். புதன் அப்படின்னாலே கணக்கு, தரகு, கமிஷன், வியாபாரம், நடிப்பு, சினிமா, பாட்டு, எழுத்து, 2 முகம், 2 பேச்சு, காதல் உணர்வு, மாமன் உறவு, பெண் சகோதரிகள், பெண் குழந்தைகள் புதனுடைய காரகம். காலபுருஷனுக்கு 3 6ஆம் வீட்டின் அதிபதி புதன். தைரியத்தையும் புதன் தான் கொடுக்கணும். கடன், நோய், எதிரி, உத்தியோக உழைப்பையும் புதன் தான் காரகம் வைக்கிறார். சுக்கிர பகவான் செயற்கை, ஆடம்பர வசதி வாய்ப்புக்கு, சுக போகத்திற்கு அதிபதியானவர். காலபுருஷனுக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி. மகரம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் 6ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர். பெரும்பாலும் மகர ராசி அன்பர்களுக்கு புதன் 6ஆம் வீட்டின் பலனையே கூடுதலாக கொடுப்பார். அதாவது உங்களுடைய அப்பா காலத்திலிருந்து, அதாவது கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி சொத்துக்கள் வாங்கிறது, சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து பல வருட காலம் கடன் கட்டுறது. புதனுடைய காரகங்கள் மகர ராசிக்கு 6ஆம் வீட்டின் வழியே அதிகமாக கிடைக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு சுட்டு போட்டாலும் வியாபாரம் ஒத்து வராது. விவசாய நிலம் இருக்குது, ஆடு மாடு வளர்த்துறீங்க, விவசாயத்தில் பயிர் பண்ணுறீங்க, வெள்ளாமையை கொண்டு போய் அதிக விலைக்கு நல்ல லாபத்துக்கு விற்கலாம் அப்படின்னு ஒரு தரகர்களிடம், ஒரு வியாபாரியிடம் நல்ல விலைக்கு அதிக விலைக்கு விற்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் ஆடு மாடு நீங்கள் வாங்கிட்டுறக்குள்ள லட்சக்கணக்கில் போட்டு அதிகமாக விலை கொடுத்து வாங்கிட்டுருவீங்க. ஆனால் விற்கும்போது அரை விலைக்கு கா விலைக்கு உங்களிடம் இருந்து ஆடு மாடு உங்கள் கையிலிருந்து வெளியில் போச்சுன்னா அது வளர்ப்புக்கு போகாது, வெட்டுக்கு தான் போகும். பெண் சகோதரிகள், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், உங்களுக்கு பிறக்கின்ற பெண் குழந்தைகள் பெரும்பாலும் நிம்மதி என்பது குறைவு தான். நீங்கள் நல்லா பேசுவீங்க. யார் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி கோவப்பட்டுருவீங்க, அவசரப்பட்டு பேசிடுவீங்க. மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதன் அறிவுக்காரனாக இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு அறிவு மட்டும்தான். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி அவசரப்பட்டு பேசிட்டு அதன் மூலம் துன்பங்களை அனுபவிக்கக்கூடியது. அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் கையொப்பம் போட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனையை சந்திப்பது. அதே மாதிரி நண்பர்களிடம் தன்னுடைய குடும்ப ரகசியங்களை சொல்லிட்டு அதன் மூலம் பிரச்சனையை அனுபவிப்பது. தாய் மாமன்கள், மாமன் உறவுகள் பெரும்பாலும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கும் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு பிரச்சனையாகவே தான் இருக்கும். ஏன்னா மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு புதன் 6ஆம் இடத்து பலனை கூடுதலாக உங்களுக்கு கொடுப்போம். எதிர்வரக்கூடிய ஒரு 15 நாட்கள் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலே சூரியனோடு குருவோடு இணைந்து புதன் சஞ்சாரம் செய்வார். இப்போ மேற்கிருந்து கிழக்க கிழக்கு திசையில் அஸ்தங்கமாக போகிறார். 6ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிற்கு வரும்போது நண்பர்கள் கூட்டாளி சவகாசங்களை பெரும்பாலும் தவிர்த்து விடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும்.
ஏன்னா நண்பர்கள் கூட்டாளிகள் மூலம் உங்களுக்கு எப்போதுமே பிரச்சனை உண்டு. 20 வயதிலும் சரி, 80 வயதிலும் சரி, மகர ராசி என்பதற்கு நண்பர்கள் கூட்டாளிகள் வழியில் தான், உங்களுடைய பேச்சுவார்த்தை மூலம் தான், நீங்கள் போடுற கையெழுத்து மூலம் தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். உங்கள் ராசிக்கு 7வது வீட்டிலே புதன் வரும்போது உங்களை பற்றி பெருமையாக பேசுவீங்க. நான் இப்படி, என் குடும்பம் அப்படி, என் பரம்பரை அப்படி, எங்கள் அப்பா வந்து இவ்வளோ கடன் வாங்கினாரு, பத்திரங்களை பேங்கில் அடமானம் வச்சு ஒரு 20 வருஷம் கடன் கட்டினேன் அப்படின்னு உங்களை பற்றி, உங்கள் பரம்பரையை பற்றி பொறுமையாக பேசக்கூடிய அமைப்பு அடுத்த 15 நாட்கள் உண்டு. உங்கள் ரகசியங்களை, உங்கள் குடும்ப ரகசியங்களை நண்பர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை இந்த காலகட்டத்தில் மகர ராசி என்பர்கள் தவிர்த்து விடுங்க. கடகராசியில் புதன் வரும்போது சினிமா துறையில் நடிகர்கள், பாடலாசிரியர்கள், சினிமா துறையில், நடிப்பு துறையில், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதன் வந்து நடிப்பு, நல்லா நடிக்கலாம். ஒரு வேஷம் இல்லை, பல வேஷம் போடலாம். 2 முகம் இல்லை, 10 முகத்தாய் கூட நடிப்பில் வந்து காட்டலாம். அதற்கு வந்து மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் புதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து வெள்ளாமை அறுவடை பண்ணி தானியங்களை விற்கிறீங்க அப்படின்னா, வியாபாரிகளிடம் அதிகமாக விலை பேசி தானியங்களை விற்பனை செய்யுங்க. வந்த விலை போதும் அப்படின்ட்டு பாதி விலைக்கு தள்ளி விடாதீங்க. அதே மாதிரி தான் ஆடு விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி, மாடு விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நிலம் சொத்துக்கள் விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வந்த வேலை போதும் அப்படின்னு கையை விட்டு போனால் போதுன்னு தள்ளி விட்டு போயிடாதீங்க. 7வது வீட்டிலே புதன் வரும்போது மாம மச்சனன்கள் உறவுகள் மூலம் சிலருக்கு சங்கடங்கள், நண்பர்கள் உறவுகள் மூலம், அதாவது நண்பர்கள் கூட்டாளிகள் மூலம் சில சங்கடங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க. புதன் வந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டிலே சூரியனோடு குருவோடு இணைந்து சஞ்சாரம் செய்வார். 9வது வீட்டிலே சுக்கிர பகவான் நேச நிலையில் செல்லும்போது வெளியூர் சார்ந்த பயணங்கள், படிப்பு சார்ந்தா இருக்கலாம், வேலைக்காக, உத்தியோகத்திற்காக வெளியூர் சார்ந்த பயணங்கள் உண்டாகும். கோவிலுக்காக நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆன்மீக பயணங்கள் மூலம், கோவில் திருப்பணிகள் மூலம் பணங்காசு வந்து செலவழிக்கலாம், பணம் தாராளமாக கொடுத்து உதவலாம். உங்களுக்கு வந்து 9வது வீட்டிலே சுக்கிர பகவான் நேச நிலையில் செல்லும்போது கண்டிப்பாக வந்து முன்னோர்கள், பெரியோர்களுடைய ஆசீர்வாதம், அனுகிரகம் கிடைக்கும். இப்போ இந்த கால சூழ்நிலையில் யாரையாவது திட்டினீங்கன்னா, யாரையாவது சாபம் விட்டிங்கன்னா கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். உங்களை பற்றியே நீங்கள் வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய உணர்வு, மற்றவர்களுடைய மதிப்பையும் அறிந்து, குணநலன்களையும் அறிந்து மகர ராசி அன்பர்கள் பேசுவது, பழகுவது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.